ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன உயிர் மீன்களை பயன்படுத்தி பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் பவளப்பாறையில் சின்ன சின்ன வரிப்பாறை மீன்கள்லாம் பிடிச்சாச்சு. இப்போ நாங்கள் இங்கேருந்து போகக்கூடிய தூரம் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஸோ அதனால் 2 இன்ச்சில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அங்கே போய்ட்டு என்னென்ன மீன்கள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ புதுசாக யாராச்சும் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நமக்கும் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம வரக்கூடிய ஸ்பாட்டுக்கு காலையிலே வந்தாச்சு. வந்த உடனே ஒரு மீன் கிடச்சிது நமக்கு. என்ன மீன் பார்ப்போம் நம்ம அப்படியே. நல்ல பெரிய சைஸ் உள்ள வஞ்சர மீன் தான் கிடச்சிருக்கு. இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 8ஆம் நம்பர் தூண்டில் தான் யூஸ் பண்ணுறோம். நல்ல பெரிய சைஸ் உள்ள மீன் தான். மோஸ்ட்லி பெரிய மீன்னா கொஞ்சம் நேரம் நமக்கு கொஞ்சம் ஃபைட் எடுக்கும் மேலே வர்றதுக்கு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு. தூண்டில் வாயில் மாட்டிட்டு இந்த ரோல் வந்து வாலில் மாட்டிக்கிச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுச்சு. நல்ல ஒரு சைஸ் உள்ள மீன் தான். இந்த மீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோலேருந்து 15 கிலோ கிட்ட வரும். நல்ல ஒரு சைஸ் உள்ள மீன் தான். எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 700 போகுது கேஜி. அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே இன்னொரு மீனும் நமக்கு கிடச்சிது. ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த வஞ்சர மீன் தான். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது அந்த மீன் மேலேயே வரல. கொஞ்சம் உயிரறையில் எடுத்துனா இந்த மீனும் கொஞ்சம் டிலே தான் ஆகும். சரி, கொஞ்சம் டயர்ட் ஆனதுக்கப்புறம் தான் மேலேயே ஏறுவார். சரி, நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி எந்த அளவுக்கு பக்குவமாக பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பக்குவமாக பண்ணி ஏற்ற வேண்டியதுதான். லைட்டாக தான் ஒட்டிங்க ஓட்ட முடியும். அது என்ன ஆட்டங்க அடுத்தது. பிடிச்சா ஒன்று ஒழுங்காக பிடிக்கணும், இல்லைன்னா பிடிக்கக்கூடாது. இந்த மீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 கிலோ கிட்ட வரும். நல்ல ஒரு இதுவும் சைஸ் உள்ள மீன் தான். இந்த மாதிரி சைஸ் உள்ள மீன் ஒரு 4-5 கிடைச்சாலே போதும் எங்களுக்கு. தினமும் பண்ணு டைட்டாக அப்படி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வஞ்சர மீன்கள் கிடச்சிட்டே தான் இருக்குது. தூண்டில கீழே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் வஞ்சர மீன் எடுத்து போகுது. அதில் வஞ்சர மீன்கள் கூட்டமாக கீழே இருக்குது நாங்கள் இருக்கக்கூடிய ஸ்பாட்டில். இது என்ன சைஸ் வருதுன்னு பார்ப்போம். அப்படியே இருங்க. இது கிட்டத்தட்ட பாருங்கன்னா ஒரு அதே சைஸ் தான், சேம் சைஸில் தான் இருக்குது. அதே 6 to 7 வரலாம், இல்லை 8 வரலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெயிட் கொஞ்சம் நல்லாவே வரும். நல்ல ஒரு சைஸ் உள்ள மீன் தான். இந்த சைஸ் மீன் அடிக்கும் போது நமக்கு இதே சைஸில் தான் எல்லா மீனுமே கிடைக்கும். நாங்கள் இதை மாப்பு மீனுன்னு சொல்லுவோம். எப்பவுமே கூட்டமாகவே இருக்கும் இந்த மீன்கள்லாம். அதனால தான் நமக்கு தூண்டில் போட்ட உடனே மீன் கிடச்சி போகுது. பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. கன்ஃபார்ம் இது ஒரு 8 கிலோவாச்சும் வரணும் எங்கள் கெஸ் படி. அடுத்து பார்த்தீங்கன்னா தூண்டியில் போட்ட 2வது நிமிஷமே இன்னொரு வஞ்சர மீனும் நமக்கு கிடச்சிது. இதுவும் நல்ல சைஸ் உள்ள மீனாக தான் இருக்குது நமக்கு. சேம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சைஸ் உள்ள மீன் தான். நல்லா கூட்டமாகவே இருக்குது உள்ள கீழே. அதான் நம்ம தூண்டியில் போட்ட அடுத்த செகண்டே மீன் எடுத்து போகுது நமக்கு. இந்த மீன் பிடிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற யாரே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஏரியாவில் வரிப்பாறைன்னு சொல்லுவோம். நல்லா எல்லோ கலரில் லைன் வச்சு வரும். மோஸ்ட்லி ஐலைக்கு அடுத்தது அதுதான் கொஞ்சம் ரிசல்ட்டு. நமக்கு ஐல மீன் கிடைச்சா இன்னும் பெட்டராகவே மீன் பட்டு கிடைக்கும். ஸோ அது கிடைக்காதனால இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு மீன் நமக்கு கிடைச்சிது. இது கிட்டத்தட்ட நமக்கு 1 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. அவ்வளோ பெரிய நல்லா சைஸ் உள்ள மீன் தான். கீழே போடுது வருஷத்து நாளை டைம் அங்கே போவாங்க.
இப்படி இது கொள்ளணும் இப்படி வச்சாச்சு மாமனே செத்து போட்டான் ஆளு மேல கிளம்பல இரு அவசரப்படாத இப்படி இது எங்க தெரியல இந்த மீனோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 கிலோ கிட்டே வரலாம். நல்ல ஒரு சைஸ் உள்ள மீன் தான். அது இல்லாமல் நல்ல பவர் உள்ள மீன். அவ்வளோ சீக்கிரம் மேலே வரவே வராது. அதனால தான் எங்களுக்கு ஒரு மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு இதை பிடிக்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். அப்படியே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.